ஒரு அமைச்சர் மொபைல் மீது வெள்ளை பவுடரை நசுக்கும் வீடியோ. மற்றொரு அமைச்சர் அரசு பள்ளி மாணவியை ஆங்கிலத்தில் பேச சொல்லி சர்ச்சையில் சிக்கிய வீடியோ. இந்த இரண்டு சம்பவங்களும் தற்போது தமிழக அரசியலை தலைகீழாக மாற்றியிருக்கின்றன. சமூக வலைதளங்களில் ஒரே கேள்வி, இது சாதாரண சர்ச்சையா, இல்லை என்றால் அரசுக்கு பெரிய தலைவலியா? சரத்குமார் கொடுத்த விளக்கம் என்ன? கீர்த்தனாவின் பேச்சுக்கு ஏன் இவ்வளவு எதிர்ப்பு கிளம்பியது? இந்த இரண்டு சம்பவங்களின் முழு பின்னணியும் உண்மையில் என்ன நடந்தது என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ வைரலானது. அதில் IPL போட்டி நடைபெறும் மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் அமர்ந்திருக்கிறார். திடீரென அவர் தனது மொபைல் போன் மீது ஏதோ ஒரு பொருளை வைத்து ATM கார்டு போன்ற ஒன்றால் அதை நசுக்குவது போல வீடியோவில் தெரிகிறது. இந்த காட்சியை பார்த்த பலர் பொது இடத்தில் அமைச்சர் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாரா என்று கேள்வி எழுப்பினர். எதிர்க்கட்சிகளும் இந்த விவகாரத்தை கடுமையாக விமர்சித்து முழுமையான விசாரணை நடத்த வேண்டும், அமைச்சர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தின. இதற்கு விளக்கம் அளித்த அமைச்சர் சரத்குமார், இது தற்போது எடுக்கப்பட்ட வீடியோ அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த பழைய வீடியோ. அப்போது என் குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் வாந்தி ஏற்பட்டது. குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரையை நசுக்கித்தான் கொடுத்தேன். அதை தவறாக புரிந்து கொண்டு அரசியலாக்குகிறார்கள் என்று கூறினார். ஆனால் மாத்திரையை ஏன் மொபைல் போன் திரையில் வைத்து நசுக்க வேண்டும் என்ற கேள்வியை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து எழுப்பி வருகின்றன. இந்த சர்ச்சைக்கு நடுவே அமைச்சர் சரத்குமார் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கையும் முடக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சரத்குமார் விவகாரம் இன்னும் ஓயாத நிலையில் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா தொடர்பான மற்றொரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. சிம்பிளானது. அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்போம். அதுவுமே வந்து ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுடா, தெரிஞ்சதை சொல்லு. விருதுநகரில் உள்ள அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டிருந்த போது வகுப்பறைக்குள் சென்ற அமைச்சர் ஒரு மாணவியை எழுந்து ஆங்கிலத்தில் பேச சொன்னார். எதிர்பாராத கேள்வியால் அந்த மாணவி பேச முடியாமல் தயங்கினார். அப்போது அமைச்சர் முன்பெஞ்சில் அமர்ந்திருக்கும் மாணவர்களுக்கே இப்படி என்றால் பின்பெஞ்ச் மாணவர்களின் நிலை என்ன என்று கூறியதாக வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த பேச்சு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது. பலரும் அரசு பள்ளி மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டிய அமைச்சரே பொதுவெளியில் அவர்களை அவமானப்படுத்துவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டனம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இந்த விவகாரத்தில் தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளார். சமூக ஆர்வலர்கள் கூறுவது என்னவென்றால், மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்த முயற்சி செய்யலாம், ஆனால் அதை கிண்டல் செய்யும் வகையிலும் சமூக வலைதள ரீல்ஸ் அல்லது அரசியல் விளம்பரத்துக்காகவும் பயன்படுத்தக்கூடாது. மேலும் சிலர் எல்லாமே ரீல்ஸ் கண்டென்ட் என்ற மனநிலையுடன் மாணவர்களை அணுகக்கூடாது, அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் விமர்சித்து வருகின்றனர். அடுத்தடுத்து வெளியான இந்த இரண்டு வீடியோக்களும் ஆளுங்கட்சிக்கு தேவையில்லாத நெருக்கடியை உருவாக்கியுள்ளன. சரத்குமார் அளித்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? கீர்த்தனா பேச்சு குறித்து அரசு ஏதேனும் நடவடிக்கை எடுக்குமா என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய கேள்வியாக உள்ளது. இந்த சர்ச்சைகள் அனைத்தும் முதல்வர் விஜய்க்கு கூடுதல் தலைவலியாக மாறியிருக்கின்றன. இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள்.